வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஸ்ரீ ஆடியோஸ். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்க்கக்கூடிய போர்டு பார்த்தீங்களா, நம்ம ஆல்ரெடி பண்ணியிருந்த போர்டாக தான் 24 வோல்ட் சிங்கிள் சப்ளை 4 ஃபீட் சீரியோ போர்டு. ஃப்ரெண்ட்ஸ், இதில் பார்த்தீங்களா இப்போ வந்து எக்ஸ்ட்ரா பார்த்தீங்களா வித் பிடி ஆட் பண்ணியிருக்கோம். 7805 7812 ரெகுலேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒன் டைம் பார்த்தீங்களா, அதாவது 4 ஃபெட்டு மட்டும் கொடுத்துருந்தோம். இந்த டைம் வந்து பிடி ஆட் பண்ணியிருக்கோம், வித் ரெகுலேட்டர் ஆட் பண்ணியிருக்கோம். நீங்கள் வந்து ஒரு 24 வோல்ட் ராரி பஸ்ஸுக்கு ஏற்கனவே யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்பீக்கர் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சு to 8 இன்ச்சு 10 இன்ச் வழி லோடு பண்ணிக்கலாம் ஒரு சைடுக்கு. ஓகேங்களா, அதுமாதிரி நம்ம கொடுத்துருக்கோம். இதுக்கு வோல்டேஜ் பார்த்தீங்களா, நீங்கள் 24 வோல்ட் சிங்கிள் சப்ளை, நீங்கள் பேட்டரி பஸ்ஸோட பேட்டரி இல்லை ராரியோட பேட்டரி 24 வோல்ட் சிங்கிள் சப்ளை இன்புட் இந்த இடத்துல கொடுத்தீங்களா உங்களுக்கு இந்த போர்டு ஃபங்க்ஷன் ஆகும். 24 வோல்ட் அதிகமாக யாரும் போடுறதில்லை. இந்த 4392 வந்து எஸ்டிக்கால் யூஸ் பண்ணுறாங்க. அது வந்து அடிக்கடி கம்ப்ளைண்ட் வரும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த டைப்பில் யூஸ் பண்ணியிருந்தோம். இது ரெகுலராக போயிட்டு இருந்த போர்டாக தான். வித்து வந்து நம்ம பிடி இல்லாமல் கொடுத்துருந்தோம். இந்த டைம் வந்து பிடியோட கொடுத்துருக்கோம். என்ன காரணம் பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பிடி வந்து மேட்ச் ஆகிறது இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. அதனால் நம்ம வந்து பிடி மேட்ச் பண்ணி கொடுத்துட்டோம். இந்த டைமு ரெகுலேட்டரோடு கொடுத்துட்டோம். நீங்கள் ஒரு கேபினெட்டில் 130 கேபினெட்டில் இந்த போர்டு மட்டும் வச்சு யூஸ் பண்ணால் போதும். வித் ஒயரிங் பண்ணால் போதும். நீங்கள் ரெகுலேட்டர் எக்ஸ்ட்ரா எதுவுமே ஆட் பண்ண தேவையில்ல. 3 கண்ட்ரோலு வித் யூஎஸ்பி போர்டு நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். இது பார்த்திங்கன்னா சாம்பிள் போர்டு. பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து 2 ஒயர் இருக்கும். இது பார்த்திங்கன்னா ஸ்பீக்கர் அவுட்புட் உங்களுக்கு, அதாவது கெப்பாசிட்டி அவுட்புட்டில் வந்து ஸ்பீக்கர் அவுட்புட்டு ப்ளஸ் கிரவுண்டு. இந்த இடத்துல ஸ்பீக்கர் அவுட்புட்டு கிரவுண்ட் லெஃப்ட்டு, இது பார்த்திங்கன்னா ரைட்டு அப்படி வரும். அதே மாதிரி இன்புட்டு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல லெஃப்ட் இன்புட்டு ரைட் இன்புட்டு கிரவுண்டு. ஓகேங்களா, அதே மாதிரி இந்த இடத்துல பார்த்திங்கன்னா பிடியோட அவுட்புட்டு லெஃப்ட் அவுட்புட்டு ரைட் அவுட்புட்டு கிரவுண்டு காமனாக எடுத்துக்கலாம். அவர் பார்த்திங்கன்னா பேஸு ட்ரிபிள் அதேமாதிரி உங்களுக்கு மென்ஷன் பண்ணி வரும். சாம்பிள் போடுறதுனால உங்களுக்கு வந்து எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் இருக்கும். ஃபுல்லாக ரெடியாகிட்டு வரப்போ பார்த்திங்கன்னா நேமோட வரும். பேஸு ட்ரிபிள் இந்த அடிஷ்னல் இன்புட்டு பேஸு ட்ரிபிள்னு வரும். அதுமாதிரி பார்த்திங்கன்னா பவர் சப்ளை பார்த்திங்கன்னா இந்த ரெட் அண்ட் பிளாக் ஒயர் கொடுத்துருப்பேன். இந்த இடத்துக்கு பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு இது கிரவுண்டு. இது பார்த்திங்கன்னா இன்புட்டில் பார்த்திங்கன்னா 6 ஆம் டையோடு போட்டு கொடுத்துருக்கோம் சேஃப்டிக்காக. நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்தாலும் எந்த ப்ராப்ளம் வர மாதிரி கொடுத்துருக்கோம். நல்லாவே இருக்கும். அதாவது சேஃப்டிக்காக கொடுத்துருக்கோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. வித்து பார்த்திங்கன்னா 12 வோல்ட் ரெகுலேட்டர், அதுலேயே அவுட்புட் எடுத்துக்கலாம். நம்ம 5 வோல்ட்லேயே அவுட்புட் எடுக்கலாம். ரெண்டுக்கு வந்து கார்டு கொடுத்துருக்கோம். இன்புட்டில் பார்த்திங்கன்னா ஒரு 1 ஆஃப் ஸ்டாயர் ஒன்று ரெகுலேட்டருக்கு போட்டிருக்கோம் சேஃப்டிக்காக. போன டைம் பார்த்திங்கன்னா இந்த போர்டில் பார்த்திங்களா 4 ஃபெட் மட்டும் போட்டு இந்த போர்டில் பார்த்திங்களா, அதாவது ஒரு 1025 ஒரு 2 ஆட் பண்ணணும். அது இல்லாமல் 1 ஆஃப் ஒரு க்ரீன் டிஸ்க் 2 ஆட் பண்ணணும். அது ஆட் பண்ணாமல் கொடுத்துருந்தோம். இப்போ இந்த டைமில் பார்த்தா இதில் வந்து எல்லாமே என்னென்ன ஆட் பண்ணணுமோ எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம். ஆடியோ டெஸ்டிங் உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் சென்ட் பண்ணுறேன். அது பாருங்கள், எப்படின்னு பார்த்து சொல்லுங்கள். இதோட ஈச்சிங் பார்த்தீங்களா 130 கேபினரில் நீங்கள் ஈஸியாக வச்சு யூஸ் பண்ணிக்க முடியும். அதாவது இப்போ கமுத்தி வச்சு நீங்கள் ஈஸியாக யூஸ் பண்ணுற மாதிரி தான் நம்ம கொடுத்துருக்கோம். பிசிபி பொறுத்தவரைக்கும் நம்ம கிளாஸ் பிசிபி தான் இதில் பயன்படுத்துகிறோம். இது வந்து கம்ப்ளைண்ட்டு அவ்வளோ சீக்கிரம் வராது, ஈட்டும் அவ்வளோக்கு ஆகாது. என்னை பொறுத்தவரை ஈட்டும் அவ்வளோக்கு ஆகாது. நம்ம செக் பண்ணி தான் கொடுக்குறோம். நம்ம மட்டும் வாங்குற போர்டு எல்லாமே செக் பண்ணி தான் கொடுக்குறோம். 100% ஈட்டு யூஸு இது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நீங்கள் எஸ்டிஏ 4392 என்ன அளவுக்கு எதிர்பார்க்குங்க அதோட பெட்டராகவே இருக்கும். வித் பிடி மேட்ச் பண்ணியே கொடுத்துரும். இது இன்புட் யூஸ் பண்ணுற ஒயரிங் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1 ஸ்கொயர் எம் இல்லை 2.5 ஸ்கொயர் எம், அதாவது நம்ம பேட்டரியிலேருந்து கொடுக்குற ஒயரு அந்த ஆம்பியர் அப்படியே இதுக்கு வந்தால் உங்களுக்கு பேஸ் டெப்த்து சூப்பராக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து பேட்டரி போட்டு செக் பண்ணியிருந்தோம், சூப்பராக இருந்தது எஃபெக்ட்டு. அதனால் இந்த டைம் வந்து பிடி வந்து பக்கா மேட்சிங்காக இருக்குது. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு போர்டு வந்தாலே நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேன். ஆடியோ டெஸ்ட்டையும் நெக்ஸ்ட் வீடியோ சென்ட் பண்ணுறேன். பார்த்துட்டு எப்படின்னு சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த சந்திப்போம். நன்றி, வணக்கம்.